our channel. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்ஸ்னால் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நீங்கள் இந்த ஹையர் லோ டாபிக்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. அண்ட் இதை நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துருப்போம். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண சொல்லுவோம். அண்ட் ரொம்ப டெப்த்தாக ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவெலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் அண்ட் பிரேக் அவுட் எந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் நடக்குங்கிறது டீப்பாக இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருந்தாலும் அண்ட் ஒரு சில விஷயம் இது வாட் இஸ் த ரைட் நோ சினாரியோ என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறது இப்போ ரைட் நோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக எல்லாம் பண்ணுறது. ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குங்கிறத எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துங்க. அண்ட் புரியலன்னா இது ரிப்பீட்டட் மோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை. நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் ஃப்ரேம் படிச்சிருப்பீங்க. மல்டி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகும். அப்படியே பொறுமையாக டிக்ரீஸ் ஆகி 1 minute வரைக்கும் நம்மளுக்கு 1 minute டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ ரைட் நோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது 24,800 rupees இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரீசெண்டாக இருக்கிற லோ அண்ட் ஹை மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு லோ ஒரு ஹையை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு லோலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைனை ட்ரா பண்ணுறேன். ஆஃப்டர் ட்ரா பண்ணணும் எனக்கு இது லோ டு ஹை நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா ரீசெண்ட் லோ இது. அகெயின் இங்கேருந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு. எப்போ எனக்கு இந்த ரீசெண்ட் ஹை எனக்கு பிரேக் ஆகுதோ, இப்போ நார்மலாக இந்த ஹையர் அண்ட் லோயர் லோவில் ஒரு லோ டு ஹை பிரேக் ஆனதான் நம்மளுக்கு ஹையர் ஹைங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ ஹையை பிரேக் ஆகாமல் நம்ம ஹையர் ஹைன்னு டிஃபைன் பண்ண போகிறதில்ல, லோ பிரேக் ஆகாமல் நம்ம லோயர் லோங்கிறது டிஃபைன் பண்ண போகிறதில்ல. எப்போ நம்ம லெவலுக்கு பிரேக் இந்த ஹையோ லோவோ நம்மளுக்கு லெவல் பிரேக் ஆகிட்டு லோ ஹைங்கிறது எப்போ நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்வே இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த ஹை பிரேக் அவுட் ஆகாமல் நம்மளுக்கு டெஃபினட்டாக எந்த ஒரு ட்ரேடிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஓகே, ஹையர் ஹை க்ரியேட் ஆகாது. அதாவது மெயின். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வாங்க. அதாவது 1 வீக் வர சொல்ல உங்களுக்கு மல்டிபிள் கேண்டல்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போது 2-3 கேண்டல் தான் பார்த்துருப்பீங்க 1 monthல். அப்போது வீக்லி பார்க்க சொல்ல மல்டிபிள் கேண்டல்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த மல்டிபிள் கேண்டல்ஸில் நம்மளுக்கு இந்த நிறைய வேவ் ஃபார்ம்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் அங்கே ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லோவிலேருந்து இங்கே ஒரு புல் பேக் நம்மளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம். அதாவது ப்ளூ கலர், இதுவும் ப்ளூ கலர். அடுத்தது இப்போ இதுக்கு இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு நான் ட்ரா பண்ணல. இப்போ இருக்கிற வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான். அப்போது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு லோ டு ஹையில் 2 வேவ் ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கு. ரீசெண்டாக இருக்கிற ஹையை பிரேக் ஆகிட்டு இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த். இதுதான் ரீசெண்டான ஹையர் ஹையிலேருந்து ஹையர் லோ பிரேக் அவுட் ஆனால் ட்ரெண்டு சேஞ்ச். அப்போது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கேன். ஓகே, அடுத்தது டைம் ஃப்ரேம் 1 டேவை கன்வெர்ட் பண்ணால் இப்போ எனக்கு என்ன சினாரியோவாக எனக்கு கிடைக்கும். கிடைக்கும்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு எத்தனை வேவ் ஃபார்ம்ங்கிறது பாசிபிலிட்டிஸுங்கிறத பார்க்கலாம். எத்தனை பாசிபிலிட்டிஸ் வேவ் ஃபார்ம்ஸ்க்கு வருது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ ரைட் நோ இங்கே இருக்குது. இது ரன்னிங் கேண்டில். ஸோ ரன்னிங் கேண்டில் என்றைக்குமே டிஃபைன் பண்ண முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டை 3:30 முடியணும். இப்போ மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இருக்கிற லோலேருந்து இந்த ரீசெண்டாக இருக்கிற லோயர் ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா இது இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைமிங் 3 மணி ஆக போகுது. 2:45 3 மணிக்கிட்ட நியர்பை ஆகுது. ஸோ இப்போ 3 மணிக்கிட்ட ஆக போகுதுன்னா எனக்கு எப்போ மார்க்கெட் முடியுதோ எனக்கு அப்போ தான் இந்த கேண்டில் டிஃபைன் பண்ணப்பட்டது. ஏன்னா இது டே கேண்டில். அதாவது டே கேண்டில்னால் இன்றைக்கி மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நாளைக்கு
சாரி, இன்றைக்கி மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகிட்டு மத்தியானம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிவு சொல்லுதுன்னா இந்த கேண்டலுடைய க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் ஆகும். அதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு இது புல்லிஷ் கேண்டலாக இல்லை பேரிஷ் கேண்டலாக ரீசெண்டாக இருக்கிற லோயர் ஹையோட மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்காங்களாங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ அது பிஃபோர் நான் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து பார்க்க முடியாதுன்றதுனால தான். ஸோ வெயிட் பண்ணணும். கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ லோயர் லோ நம்ம இந்த அனாலிசிஸில் 1 மந்த் பார்த்தோம், 1 வீக் பார்த்தாச்சு, 1 டேலையும் பார்த்துட்டோம். 1 டேயில் நம்மளுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகணும்னா 1 டேயில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லோயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். இது கன்ஃபர்மேஷனுக்கு இன்றைக்கி டே முடிஞ்சால் மட்டும்தான் தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், இது முடியலனாலும் நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் சப்போஸ் இதை பை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை பை பண்ணிங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பை பண்ணிங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான். இன்றைக்கோட ஒரு ப்ராப்பர் லோ தான். இந்த லோ தான் நம்மள ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையர், ஸோ நெக்ஸ்ட்டு லோயர் ஹை தான் நம்மளோட அடுத்த ஒரு டார்கெட். ஏன்னா அதுதான் அடுத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஹையர் லோ போகிறதுக்கான வாய்ப்புகள், நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் ஷார்ட் பீரியடாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் அனாலிசிஸ். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரலும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம இன்னும் ஷார்ட்டாக மாற்றணும். ரொம்ப ஷார்ட்டாக அனாலிசிஸ் பண்ணணும், நான் ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணணும் எனக்கு இன்றைக்கி அப்படின்னா 1 ஹவர் தான் நீங்கள் போகணும். 1 ஹவர், அதாவது இந்த டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் என்ன பண்ணுங்கள், ஒரு நியர்பை இங்கே மார்க்கெட் இருக்குன்னா இது ஒரு நல்ல லோ, இது தான் ஒரு நல்ல ஹை, இது தான். அப்போது ஹையிலேருந்து ஒரு புல் பேக் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாக்டாக மார்க்கெட்டோடைய மூமெண்டம் எப்படி போகுதோ ப்ராப்பராக வந்து ட்ரா பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ இந்த சினாரியோ பாருங்கள். இப்போ நான் இருக்குது ரீசெண்டாக இருக்கிற லோயர், இதெல்லாம் லோயர் லோ நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். ரீசெண்டாக இருக்கிற லோயர் ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கான். புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஹையர் ஹை செட் பண்ணிட்டான். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ரெடி டு பை, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கான். மறுபடியும் இங்கே ஒரு ஹையர் ஹை செட் பண்ணியிருக்கான். மேபி இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். அதாவது இந்த லோ நம்மளுக்கு பிரேக் ஆகிருந்தா, இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் இது தான். இந்த பிரேக் ஆனால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஹையர் அண்ட் லோயர் லோவில் அந்த ட்ராப் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் புல்லிஷ். இதெல்லாம் எதுக்காக நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கன்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கின்றதுக்காக தான் உங்களை நான் அனலைசிஸ் பண்ண சொல்கிறேன். எடுத்தவொடனே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறதுக்காக கிடையவே கிடையாது. நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்காக நான் உங்களை அனாலிசிஸ் பண்ண சொல்லலை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது த பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் ட்ரேடிங். எதுக்காகனா ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை பொறுமையாக ஒரு தடவை ரிப்பீட் மோடில் பார்த்து இது நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு 10-20 ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த கரெக்ஷன் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா யூ கேன் ரெடி டு பை இன்வெஸ்ட். நீங்கள் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம தாராளமாக நல்ல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணலாம். இன்ட்ராடேங்கிறது எடுத்தவனே பண்ணாதீங்க. என்னோடய அட்வைஸ் இன்ட்ராடே வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ வெயிட் ஃபார் அ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது மட்டும்தான் இன்ட்ராடேவோடைய ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதில் ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. ஹையர் ரிவார்டை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஹையான ரிஸ்க் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஸ்க்கு தெரியாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ரிஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.